கண்ணதாசன் சார் கொடிகட்டி பிறந்த காலகட்டத்தில் உள்ள புகுந்து நீங்க பிரளயத்தை உண்டாக்குறீங்க. எப்படி அவர் அதை ரிசீவ் பண்ணாரு? உங்களை பார்த்தாரா? பார்த்து ஏதாவது கண்ணதாசனை எனக்கு வந்து அவர் ஒரு பக்திமான நெத்தியில் விபூதி குங்குமம் இட்ட காலத்துல தெரியும். பட் அவர் ஒன்றும் அவர் என்னுடைய முதல் பாட்டை மேடையில் ரொம்ப பிரமாமா கற்பகம் 100வது நாள் அசோகா ஹோட்டலில் நடந்தது. அப்பயே பிரமாமா பேசினார். பட் ஜாப்பில் இருக்கிற பணம் இல்லையாண்ணா அது பாட்டு ஒரு பாட்டு நீ எழுதினா இப்போ எனக்கே பணம் வராதுன்னா அந்த பாட்டை நீ எழுதுன்னுடுவேன். பணம் வருதில்ல, அதான் உங்ககிட்ட பிடிச்சது உண்மையா ஓப்பரா பேசுவீங்க. பணம் வருது, பாட்டுக்கு பணமே கிடையாதுன்னா எல்லா பாட்டும் கண்ணாசன எழுதுறது நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைங்க இல்லையா? அவரு அதே மாதிரி அவருக்கு லாஸ் ஆகுது இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு 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 வாலி என்ன எழுதினா அப்படின்னு முத்துராமன் கேட்பார். எஸ்பி முத்துராமன்ட்ட பாட்டு எழுதிருச்சே, அது வாலி ஏதாவது மாதிரி எழுதுவாங்க, அவன் ஒன்றும் விட மாட்டான். அப்படி ஏதாவது எழுதியிருந்தா சொல்ல நான் மாற்றி தரேன்னு. அப்படியெல்லாம் ஒரு ஒரு ஆரோக்கியமாக தான் இருந்தது. அவரை சுற்றி இருந்த கட்சியும் என்னை சுற்றி இருந்த கட்சியும் எங்கள் 2 பேரை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் டிஎம்கே சார்பாக இருந்தேன், எம்ஜிஆர் இருந்ததுனால. அவர் காமராஜர் சார்ந்ததுனால காங்கிரஸில் இருந்தார். ஸோ 2 பேரும் மேடையில் அவர் என்ன திட்டுவார், நான் அவரை திட்டுவேன். ராத்திரியானா சித்ராலயால அவசியம் ஒன்றா குடிப்போம். சினிமாவும் அரசியலும் மிக்ஸ் ஆகி தான். 2 பேருமே கொஞ்சம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு தானே. அவர் ரிசீவ் பண்ணதில் பாராட்டு தான் ரிசீவ் பண்ணார்.